Joga pra trás, da costinha, 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 costinha. வெல்கம் மினாஸ், இது உங்கள் ஒட்டாக்கு டாக்ஸ். இந்த எபிசோட் வந்து எதை பத்தி, ஒரு ஆனிமி பத்தியும் கிடையாது, கேம் பத்தியும் கிடையாது. நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஜெனோசைட பத்தி தான் இங்க நாகி பேசலாம்னு சொன்னான். ஸோ ஒரு லிட்டில் அந்த அவுட் ஆஃப் டாபிக் பத்தி இது இன்னைக்கு பேச போறோம். நானும் நாகி மட்டும்தான். இது எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில. என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருக்கு நம்ம ஊரை பாக்குறப்ப. நம்ம ஊரும் கிடையாது, மொத்த டோட்டலாவே நான் சொல்றேன். எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு எதுக்காவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ரத்த வெறி பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானுங்கயா. இல்ல கவர்மெண்ட்டுக்குள்ள சண்டைனா சரி, வார்க்கு அவங்களா ரெஜிஸ்டர் பண்ணி போறவங்க இருந்தா பரவாயில்ல, சிவிலியன்ஸ் அதுதான் இவனுங்க. நீங்க சண்டை போடுங்க, நீங்க எது வேணா பண்ணுங்க. ஆனா இங்க இத்தனை பேரை ஒண்ணும் தெரியாத சின்ன சின்ன பசங்க சாகுறானுங்க, இது சாகுறானுங்க. அதுதான் இங்க ஒரே இதுவா இருக்கு. அது நீங்க நிறைய பேர் இன்ஸ்டால பாத்துருப்பீங்க வீடியோ எல்லாம். அவன் ஒரு குழந்தையெல்லாம் தலை தனியா கை தனியா ஒருத்தன் தூக்கிட்டு வேற கதறான். டு பி கிளியர், எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா, இப்போதைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு கான்ஃபிளிக்ட், இஸ்ரேலி பாலஸ்தீன் கான்ஃபிளிக்ட் பத்தி. இது வந்து ஒப்பீனியன்லாம் கிடையாது. நாங்க பார்த்ததை வந்து சொல்றோம். அதான் சொல்றேன், நாங்க பார்த்த வரைக்கும் நாங்க வந்து சொல்றோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல நியூஸும் எவனும் போடல, அவனை நம்பவும் முடியாது. ஸோ அதனால என் பர்ஸ்பெக்டிவ் வந்து என்ன தெரிஞ்சது வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்றத வந்து நியூஸா சொல்றேன். இதை வந்து அதாவது நான் வந்து நீங்க இவங்க தான் கரெக்டே இவங்க தான் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி கோ ஃபன்மி, இந்த மாதிரி ஏதாவது ஃபன்மி பேஜஸ் வந்து இந்த நிவாரணத்துக்காக போட்டிருந்தாங்கன்னா, உங்களால காசுக்கு அனுப்பதான் முடியலனா கூட அட்லீஸ்ட் ஷேராவது பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் த டூ கவர்மெண்ட்ஸ் ஃபைட்டிங், இட்ஸ் அபவுட் த சிவிலியன் சர்வரிங். இந்த மாதிரி ஷேர் பண்ணாதான் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா 4 பேருக்கு தெரியும். ஆமா, ஏன்னா எனக்கே வந்து ஃப்ராங்க்லி எனக்கே தெரியல. அந்த ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்துதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆக்சுவலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எதுவுமே நான் பார்த்த மாதிரி இல்லை. வெறும் 2 வாட்டி சொன்னான்னு நினைக்கிறேன். ரெடிட்டு அப்புறமா 4chan ஃபோரம்ஸ் இதெல்லாம் தேடும் போது தான் தெரிஞ்சது என்னென்ன கதை இருக்கு, ஏன் வந்து இப்படி பண்றாங்க. இப்போ பேசிக்கலி என்ன அவுட்லைன்னா, இது இந்த நம்மளோட இந்த பாலஸ்தீன் இந்த இருக்காங்கல்ல, அங்க வந்து ஹம்மஸ்னு ஒரு இது டெரரிஸ்ட் குரூப் பேசிக்கலி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அது சிவிலியன்ஸ் நடுவில் வந்து பதுங்கி இருக்காங்க. ஓகே, அதுல இருக்கிறவங்க டார்கெட்டை வந்து அது ஒரு 2-3 பேரை வந்து ஹாஸ்டேஜா, இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் வந்து ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சிருந்தாங்க. சோல்ஜர்ஸ் பிளஸ் ஒரு 4-5 பேர் போட்டிருந்தாங்க இஸ்ரேலியோட. ஆமா, இஸ்ரேல் ஏதோ ஒரு 12 பேர் ஏதோ அது கதை வந்தது. ஆமா, அந்த 12 பேரை வந்து காப்பாத்துக்குதான் ரெஸ்கியூ ஆபரேஷன் பேசிக் இதான் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல. அதுக்காக வந்து நார்தர்ன் காசா வந்து நாங்க வந்து இன்வைட் பண்றோம். ஸோ இன்வைட் இல்ல, பேசிக்கலி அங்க வந்து வார் சுச்சுவேஷன் மாதிரி ஆகும். ஸோ சிவிலியன்ஸ் வந்து சவுத்தர்ன் சைட் போயிருங்க, சவுத்தர்ன் காசா இது ரஃபா கிட்ட போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1.5 மில்லியன் பீப்புளை வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து அங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ்ன்னு சொல்லி இவங்க சொல்றத நம்பிதான் வந்து ஆக்சுவலி ரஃபா போயிருக்காங்க இந்த இப்ப இருக்கிறவங்க எல்லாம். இப்ப என்னன்னா, இஸ்ரேல் மிலிட்டரி வந்து ரஃபா வந்து மிலிட்டரி பவரோட இன்வைட் பண்ண போறதா வந்து அறிவிக்க விட்டுருக்காங்க. இப்போ பாலஸ்தீன் பீப்புள் வந்து எந்த பக்கம் போவாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா ரஃபா தான் வந்து எண்டு, அந்த ஸ்ட்ரிப் கசா ஸ்ட்ரிப்போட எண்டு. அதை தாண்டி வந்து ஈஜிப்ட் உள்ளதான் போகணும். ஈஜிப்டுக்காரன் உள்ள விடுவானா இந்த கான்ஃபிளிக்ட் அப்போ அப்படின்னு தெரியாது. 2வது, இப்போ நார்தர்ன் சைடும் மூவ் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா அங்க டேஞ்சரஸா இருக்கு, சண்டை போயிட்டு இருக்குன்னு இஸ்ரேலி கவர்மெண்ட் சொல்றாங்க. லாஜிக்கலா இவங்க எங்கதான் போவாங்க? எங்க போனாலும் சண்டை தான் இங்க போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல, எந்த சைடு இங்கேயும் போக முடியாது ப்ரோ. அந்த ஒரே ஒரு இடம் தான் சேஃப் ஜோன் சொல்லியிருக்காங்க, அங்கதான் இருக்க முடியும். அங்கேயும் இன்வைடுனாங்கன்னா எப்படி? வேற வழியே இல்ல, அவ்வளவுதான். ஆமா, இத பத்தி பேசுறதுக்கு இப்போ நிறைய பேர் ஸ்டீரியோடைப் பண்றாங்க. இது வந்து முஸ்லிம்ஸ் தான் வந்து பேசுறாங்க, ஏன்னா இது பாலஸ்தீன் வந்து அரபு அதெல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் கான்ஃபிளிக்ட். இது வந்து ஹாலோகாஸ்ட்னு ஒன்று நடந்துச்சு இதுல யுஎஸ் சைட்ல. அந்த இதுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இட் மைட் கெட் வர்ஸ் தென் தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவே வந்து சொல்ல முடியாத ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ இப்போ இதை பத்தி நம்ம பேசலனா கூட, அது நம்மளால ஆக்டிவா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா வந்து நம்ம நியூட்ரலா இருக்கோம். நம்ம வந்து இஸ்ரேலி சைடும் போக முடியாது, இந்த சைடு. ஏன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மேஜர் பேசிக்கலி ஒரு நியூக்ளியர் பவர் நம்ம இது.
இப்போ நம்ம எந்த பக்கம் சாஞ்சாலும் இதுதான் எப்படி சொல்றது, நம்மளுக்கு தான் வந்து எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியூட்ரல் ஆயிட்டோம். அது இஸ்ரேலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணல, பாலஸ்தீனுக்கும் சப்போர்ட் பண்ணல, 2 பேருக்கும் வந்து நியூட்ரலா தான் இருக்கும். நம்ம நான் என்ன சொல்றேன், நியூட்ரலா இருந்துக்கலாம். அட்லீஸ்ட் அங்க இருக்கிற சர்வைவிங் சிவிலியன்ஸ்க்காவது ஏதாவது இந்த இது அனுப்புறது, சாப்பாடு அனுப்புறது, அது மாதிரி ஏதாவது பண்ணலாமே. பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது பாலஸ்தீனை வந்து யூஎன்ல சேர்க்கறதுக்கு வந்து யூஎன்ல இருக்கிற எல்லாருமே வந்து அதை ஒரு ஸ்டேட்டா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஐ மீன் ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த யூஎன் கண்ட்ரிஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு, இன்க்ளூடிங் இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில வந்து அவங்க ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. பட் இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, 2 கவர்மெண்ட் தான் அடிச்சுக்குது. கவர்மெண்டோட அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் தான் சண்டை. அவங்க தான் ஆசையை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க சிவிலியன்ஸுக்கு மேல எதுக்கு பாம்பிங் பண்ணணும்? அதுக்கப்புறம் ஏன் வந்து அது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி மிசைல் வந்து வேற ஒரு இந்த மாதிரி ஹம்மஸோட வெப்பனரிய வந்து தாக்கி அதுல இருந்து ஒரு பாம்பு தான் வந்து வெடிஞ்சுது, அப்புறமா ஹம்மஸே தான் வந்து பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இது எவ்வளவு உண்மை எவ்வளவு கரெக்ட் நம்மளுக்கு தெரியாது, இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்றாங்க. நான் வந்துட்டு ஒரு வீடியோ அம்சம்ல அந்த தலை இல்லாம இருக்கிறது அதுவே வந்து ஃபேக் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து என்ன எப்படின்னா, எனக்கு ஒரு எல்லா நியூஸுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கும். இவனை நம்பலாம், இதுல வந்து நம்புற மாதிரி சோர்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்யே, நிஜமாலே இது மாதிரி நடக்குதா இல்ல யார் வந்து மழுப்புறான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஸோ அதான் ஹாஸ்டேஜஸ் நீங்க எடுத்துட்டு போறதெல்லாம் இருக்கட்டும், பட் அங்க இருக்கிற இன்னசென்ட் சிவிலியன்ஸ் வந்து சஃபர் ஆகக்கூடாது. ஹாஸ்டேஜை வந்து கூட்டு போயிட்டீங்களா, அதோட முடிக்கணும். இப்போ இவங்க வந்து அதோட முடிச்சிருவாங்களா இல்ல அந்த ஆர்கனைசேஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இதையும் வந்து கார்பரேட் பண்ண போறாங்களான்னு எனக்கு புரியல. இவங்க பண்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது, மொத்தமாவே இது பண்ற மாதிரி. இது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹிட்லர் பண்ணார்ல அந்த ஒரு ஜெனசைடு கூட நான் கம்பேர் அந்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருவாங்கன்னு ஒரு இது இருக்கு. அதுவே ரொம்ப கொடூரம். ஒருத்த நல்லவனோ கெட்டவனோ இது அது அவனோட உயிரை எடுக்கிறதோ அவன் சாவறதோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில கிடையாது. ஒண்ணு அத்தாரிட்டிஸ் கையில இருக்கு, கவர்மெண்ட் தான் பார்க்கணும். பட் ஆனா ஒரு கிரிமினலை வந்து பனிஷ் பண்றதுக்காக 4 சிவிலியன் வந்து இதுவாகக்கூடாது, சாகிறதோ இல்ல சஃபர் பண்றதோ கூடாது. அதான் நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே வந்து நம்மளால சொல்ல முடியாதியா இது, ஏன்னா ஸ்பெசிபிக் சோர்ஸ் கிடைக்கல. அதாவது ஒரு நம்ம கையில வந்து ஃபேக்ட்ஸ் இருந்தாதான் நம்ம வந்து ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்க முடியும், நம்ம கிட்ட அது இல்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்த விஷுவல்ஸ் வச்சு நான் அனலைஸ் பண்ணது என்னன்னா, ஒன்ஸ் ஹாஸ்டேஜஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஷுட் சீஸ் ஃபயர். இவனுக்கு சொல்றானுங்க தவிர பண்ண மாட்டானுங்க. இல்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு இந்த மாதிரி மிசைல் வந்து மிஸ்பிளேஸ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்ட்டு. அது இப்படி ஒரு இவ்வளோ டெக்னாலஜி ரேடார் வச்சு ஹை அண்ட் இதெல்லாம் வச்சு ரேடார் ஃபங்க்ஷன் இல்ல என்ன சொல்லுவாங்க அது இம்பாயிண்ட் பண்ணுவாங்களே ஜிபிஎஸ் வச்சு. ஆமா, இப்போ டெக்னாலஜி இருக்கும்போது எப்படி வந்து மிசைல் கோர்ஸ் மாறும்? ஹீட் சீக்கிங் மிசைல்னு சில பேர் சொல்றாங்க. ஹீட் சீக்கிங் மிசைல்னா கூட இவங்க வந்து ஒரு பப்ளிக், அதாவது ஒரு சிவிலியன்ஸ் தூங்கி இருக்கிற இடம் தங்கிட்டு இருக்க இடம் தெரிஞ்சும் எதுக்கு ஹீட் சீக்கிங் மிசைல் போடணும்? நிறைய குழப்பம் இருக்கு இதுல. ஒரு பக்கம் இது இஸ்ரேலோட பாயிண்ட் ஆஃப் வியூனால என்ன அதுக்கு என்னன்னு அவங்க ஹாஸ்டேஜ்காக பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்காக இத்தனை பேரை சாவடிக்கிறது வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவா, நம்ம இது யூஎஸ் வந்து இவங்க மேல நடத்துனாங்க தெரியும், அதாவது பின்லாடன் இதுக்கு போயிருந்தாங்கல்ல, எப்படி ஒரு ஸ்பெசிபிக் கிரவுண்ட் ஆபரேஷன் வச்சு அவரை மட்டும் இது பண்ணானுங்க, ஸ்பெஷல் ஆப்ஸ் வச்சு முடிச்சாங்கல்ல. இந்த மாதிரி ஏதாவது இவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் வந்து சிவிலியன்ஸ் கிரௌடட் பிளேஸ்ன்னு தெரிஞ்சும் அங்க வந்து வார் அலர்ட் விடுறாங்க, இந்த மாதிரி நாங்க அட்டாக் பண்ண போறோம், இன்வேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இவங்க எங்க போவாங்க எதுவுமே வந்து தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மொத்தம் உண்மையான காரணமே என்னன்னு தெரியல. இப்போ ஒருத்தங்களை கேட்டா இது வந்து ஒரு இடம் பிரச்சனை. ஏன்னா இடம்னா எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்க தான் இங்க இருந்தோம், அந்த ஒரு டாமினேஷன் இங்க உள்ள வருது. இதுக்கு முன்னாடி நாங்க இந்த ஜூஸ்ங்கிற இந்த கேட்டகரி கும்பல் நாங்க இங்கதான் வாழ்ந்தோம், இப்ப நீங்க இங்க இருக்கீங்க அதனால அடிச்சு துரத்துறாது, அந்த மாதிரி ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்தது.
அதான் இது வந்து என்ன எப்படி அதாவது சொல்றேனே, சோர்ஸே கிடைக்கல ப்ரோ நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு காரணத்தை பேசி அது தப்பாக கூடாது. அதனால நாங்க இப்ப வரைக்கும் நடக்கிற ஒரு ஃபேக்ட் தான் இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆர்டிகல் நிறைய வந்திருக்கு. ஆமா, நம்ம வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. அதனால வந்து இப்போதைக்கு ஆக்சுவலி நம்ம நியூஸ்ல ஒண்ணுமே கவர் பண்ணல. முதல் விஷயம், எனக்கு இவனுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு அதுதான் இன்னும் கடுப்பு. நம்ம நியூஸுக்கெல்லாம் ஹாட்டா இருக்கணும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நடந்ததா ரஷ்யா யுக்ரைனுக்கும் அந்த மாதிரி தான் நடந்தது. ஒரு நாள் போட்டா 2 நாள் போட்டா அதுக்கப்புறம் அவனுங்களே ஆஃப் ஆயிட்டானுங்க நம்ம நியூஸ்காரனுங்க. ஆனா அங்க நடந்துகிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது. மோஸ்ட்லி அந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்பவும் நான் வந்து மோஸ்ட்லி யூடியூப், ரெடிட் இதில் தான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தான் மோஸ்ட்லி பார்த்தேன் என்ன கான்ஃபிளிக்ட் நடந்தது. இதுக்கு வந்து இன்னும் சைலன்ஸ் ஆன மாதிரி இருக்காங்க. ஏன்னா எத்தனை ஒரு வாட்டி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் நியூஸ்ல, இந்த மாதிரி பாலஸ்தீன் வந்து இன்வைட் பண்றாங்கன்ட்டு ஒரு நியூஸோட முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, என்ன இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஆனா இது ஏன் நம்ம இதுல ஒரு இதுலயும் கவர் பண்ணலன்னு தெரியல. மீடியாக்காரனை பத்தி நம்மளுக்கே தெரியும், அவன் ஒரு நாள் இப்படி பேசுவான், ஒரு நாள் அப்படி பேசுவான். அவனுக்கு தேவை, அவன் என்னக்கு தேவையோ அவன் அதுலதான் இருப்பான். எந்த நியூஸுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குன்னு அவன் அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் ஹெட்லைன்ஸ்ல கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது முடிச்சிருக்கலாம். பெருசா விளக்கம் வச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் மாதிரியாவது. அது விடுங்க, அது அவன் அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. இல்ல அவன் நியூஸ் கடைசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி இந்த விளையாட்டு செய்திகள் இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு போடுவான். அதுல கூட இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் வீடியோக்கு கூட வைக்கல, ஒரு செக்மெண்டே வருமே. அதுல ஒரு இந்த 100 செய்திகள் என்னது 5 நிமிஷத்துல நம்ம போடுவான் பாருங்க. ஒரு ஹெட்லைனா சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கே வந்து அந்த இது ஸ்டோரியில தான் ப்ரோ தெரியும். அந்த ஸ்டோரி போட்டு என்ன இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அவ்வளோ சைலன்ஸா இருக்கு. ஏன் வந்து இவ்வளவு பெரிய சைலன்ஸ்? எனக்கு அதான் நிறைய பேர் அதான் போட்டிருக்காங்க, ரஃபா பத்தி பேசாம சைலன்ஸா இருக்கிறது நீ உங்க சைலன்ஸ் வந்து எனக்கு சஃபகேட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோட்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி இப்போ அதான் என்ன இதுக்காக அவன் வந்து அடிச்சுக்கிறாங்க இல்ல எதுக்காக வந்து அந்த பாம்பிங்ஸ் எஸ்பெஷலி நடந்தது, ஏன் வந்து 60 பாம்பு போடணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு. நான் சொல்லல, நான் பார்த்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூல வந்து ஒருத்தர் சொன்னாரு அங்க என்ன நடக்குது என்ன ஏதுன்ட்டு. இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் மிலிட்ரி வந்து அந்த ரஃபா வந்து இன்வைட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கான். ஆனா இது எவ்வளவு % உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சோர்சஸ் ஆர் கமிங் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அண்ட் ரெடிட். ஒரு 4-5 சோர்ஸ் பார்த்தா ரெஃபர் பண்ணி தான் நான் சொல்றேன். ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு என்னால் கேரண்டியா சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸ்ல பப்ளிக் இன்ஃபர்மேஷனா போடுவாங்க, அதுல இருக்கணும். அதுலயே வந்து நம்மளுக்கு சைலன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே தெரியல. இப்போதைக்கு நான் பார்க்கிற சோர்சஸ் எல்லாமே செகண்டரி சோர்சஸ் தான். இது வந்து ஆக்சுவலி எந்த ஒரு இதையும் எடுத்துக்க மாட்டான். இது ஒரு பெரிய இது எப்படி சொல்றது, பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான்னா இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்னா வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கமிங் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அண்ட் சச் திங்ஸ். ஆனாலும் இப்போ தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா இதுதான் இப்படி ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து அதை இஸ்ரேல் வந்து ஸ்டார்டிங்ல சேஃப் ஜோன்னு சொல்லி ரஃபாவுக்கு எல்லாரையும் அனுப்பியிருந்தாங்க. 1.5 கிட்ட இருக்காங்க அங்க மக்கள். அங்க வந்து இப்போ இது பண்ண போறதா இன்வைஷன் பண்ற மாதிரி திடீர்னு சொன்னாங்க. எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ ஃபோர்ஸபிளா ஈஜிப்டுக்குள்ள இவங்களை டிரான்ஸ்ஃபரபிள் பண்ண முடியுமா ப்ரோ? இது பார்டர் நிறுத்த மாட்டானுங்க சொல்றேன். இப்ப இந்த சதர்ன் காசால இருந்து ஈஜிப்டுக்குள்ள போனா கூட பார்டர்ல நிறுத்திடுவாங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த கான்ஃபிளிக்ட் நடக்கும் போது முதல்ல ஈஜிப்ட் கவர்மெண்ட் வந்து உள்ள விடுமான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இதுவாயிடும்ல, நீங்க வந்து இவங்களை கொண்டு வரீங்கன்ற மாதிரி அவனுக்கு தள்ளிடுவானுங்க. நம்ம ஸ்டேட்டே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப இத எந்த சைடு எடுத்தாலும் நம்ம ஆக்சுவலி நிறைய கண்ட்ரிக்கு பிரச்சனை. 2 பேரும் எந்த சைடு எடுத்தாலும் நியூக்ளியர் வார் பவர்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு கண்ட்ரிஸ். வாய்ஸ் லோவா தெரியல, உள்ள வந்து இது என்ட்ரி ஆயிருக்கு, சப்போர்ட் பண்றாங்க. ஸோ 2 பக்கமா பிரிஞ்சதுன்னா அஸ் யூஷுவல் யுக்ரைன்ல இருக்கும் போது நம்ம பேசப்பட்ட வேர்ல்டு வார் 3 நடக்க முடியும்ன்ற ஒரு பாசிபிலிட்டி வந்து இங்கேயும் அரைஸ் ஆகும். அது வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிரச்சனை. அதனால நிறைய பேர் வந்து நியூட்ரலா தான் மெயின்டைன் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலா மெயின்டைன் ஆகலாம். பட் சிவிலியன்ஸுக்கு வந்து ஒரு கேம்போ இல்லைன்னா ஏதாவது சப்ளைஸாவது கொடுக்கலாம். அவனுங்க இடமே இல்ல. இந்த மாதிரி
ஒரு லேடி அழுகுறாங்க, இந்த மாதிரி இங்க எங்களுக்கு இடமும் இல்ல, என்னை வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போய் என்ன ஹராஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து ஏகப்பட்டதும் வந்தது அந்த மாதிரி ரீலு. அதான் ப்ரோ, இப்போ நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லா இன்ஸ்டா ஃபுல்லாவே பாலஸ்தீன் அவங்க நிலைமை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஆக்சுவலி எதுக்காக இந்த அட்டெம்ப்ட் பண்றாங்க, அந்த வெறும் அந்த 12 ஹாஸ்டேஜுக்காகவா, இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த ஹம்மஸ் இந்த டெரரிஸ்ட் குரூப்னால ஏதாவது ஒரு விளைவு வந்திருக்கா? இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து எதுவுமே எனக்கும் எதுவும் ரீச் ஆகல. நான் போட்ட ஃபோரம்ஸ்ல எனக்கு எதுவும் கிடைக்கல. ஏன்னா 2 பக்கத்தோட ஸ்டோரி கேட்டாதான் நம்ம வந்து ஒரு இது முடிவெடுக்க முடியும். இதுக்கு வந்து இது ஓவர் ரியாக்ஷன் அப்படி. ஆமா, அது இல்லாம வந்து என்னால எந்த பக்கமும் பேச முடியாது இப்போதைக்கு. அதான் நம்ம சொல்றது வந்து கரண்ட் நியூஸ். பேசிக்கலி மக்களுக்கு வந்து இது ஒரு நியூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து சீரியஸா வந்து நாங்க ஒரு சைடு வைக்கிறோம்லாம் கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் வந்து சொல்றோம். ஸோ இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ ரஃபால வந்து அங்க இருக்காங்கல்ல, ஆக்சுவலி பாம்பிங் அண்ட் வெப்பன்ஸ் வழியா சாகிறதுக்கு முன்னாடியே அங்க வந்து இப்ப ஃபுட் சப்ளை கம்மி, மெடிக்கல் இருக்கும்ல ஹாஸ்பிட்டல்ஸ், அதுவும் கம்மி, மெடிக்கல் எதுவுமே இருக்காதுங்க. 3வது வந்து இந்த டைம் வார் இல்ல, அதாவது இந்த அடிப்பட்டவங்க இதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறது, அதுவும் ஒரு 1.5 மில்லியன் பீப்புள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கிரௌடட் இடத்துல வந்து இருக்காங்கனாலே ஒரு டிசீஸ் வந்தா கூட அது வைல்ட் ஃபயர் மாதிரி பயங்கரமா பரவும். எல்லாருமே க்ளோஸா இருக்காங்கல்ல பக்கத்துல போறதுக்கு இடம் இல்லாம, அதனால நிறைய இது இருக்கு, ரிஸ்க் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஏரியால இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் எனக்கு எந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல. பட் பார்த்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அவங்கதான் வந்து மெடிக்கல் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவ்வளோ பேருக்கும் அந்த ஒரு ஆஸ்பத்திரியால பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இப்ப ஒருவேளை இவங்க இதுல இருந்து மீண்டு வந்தா கூட அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட எக்கானமி என்ன ஆகும், அவங்களோட இருந்த இடம் இருக்கும்ல ஹவுசஸ், அதுல இருந்து ஃபோர்ஸபிளா வெளியேற்றப்பட்டாங்க. அந்த ஹவுஸ் எல்லாம் அந்த வீடு எல்லாம் என்ன நிலைமைன்னு தெரியாது. பாம்பிங்க்கு அப்புறம் அது இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எப்படி ரீபில்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இவங்க வந்து இதுக்கப்புறம் எந்த பக்கம் போனாலும் பாலஸ்தீனியன்ஸ்க்கு வந்து ஒரு இதுதான் டவுன் தான். ஹோப் இட் எண்ட்ஸ் அப். அதாவது திருப்பி ரீபில்ட் பண்ற இடத்துக்கு வரணும்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாரையும் சார அளவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் யூஎன் பார்க்காதுன்னு நம்புறேன். ஒரு சில பேர் அவங்க ஹோப்பே விட்டாங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்க இதுக்கு மேல என்னடா பண்ணன்ற மாதிரி அவங்க கதறாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்க ஃபுட் சப்ளை எதுவுமே இல்ல, இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்த் மெடிக்கல் கேம்ப் எதுவுமே இல்லை, எல்லாமே தரமட்டம் ஆயிடுச்சு, நாங்க வி ஜஸ்ட் அக்செப்ட் டெத்ன்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டாங்க அங்க இருக்கிற மக்கள். சொல்றேன் நம்ம எனக்கு என்னன்னா கான்ஃபிளிக்ட் செகண்டரி. யார் எந்த பக்கம் வேணா தப்பு பண்ணிருக்கட்டும், அது வந்து யார் பக்கம் வேணா ஜஸ்டிபிகேஷன் இருக்கட்டும். பட் ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் குரூப் பண்ண தப்புனால இந்த சிவிலியன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி பாதிக்கப்படுறாங்க. அங்க இருக்கிற இது இப்பன்னா என்னன்னே தெரியாத சிவிலியன்ஸ் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ குழந்தைக்கு என்னடா தெரியும், அவங்க இப்போதைக்கு இப்போ அந்த மண்ணுல பிறந்ததை தவிர வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அதான் இப்போ அந்த 12 ஹாஸ்டேஜ் தான் உங்க சிச்சுவேஷன் அப்படின்னா, அந்த ஹம்மஸ் குரூப் வந்து யாரு என்ன ஏதுன்ட்டு ஏதாவது ஸ்பெஷல் ஆபரேஷன் வச்சு அவங்கள மட்டும் இந்த சைலன்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். இவ்வளவு பெரிய லார்ஜ் ஸ்கேல் பாம்பிங் இன்வேஷன் அட்டெம்ப்ட், இதனால வந்து எவ்வளோ காஸ்ட் இதுவாகும், எவ்வளோ எப்படி சொல்றது, எவ்வளவு பேர் வந்து இறந்து போவாங்க. இந்த இதெல்லாம் வந்து ஏன் முதல்ல கன்சிடர் பண்ணலன்னு தெரியல. இப்போ ஆக்சுவலி யூஎஸ்லயே வந்து ஒரு இந்த இதை பத்தி தான் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஊர்ல ஒரு பெரிய ஒரு சேயிங் இருக்கு, அது டாக்ஸ் கட்டுறவங்க நாங்க, இந்த காசு எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல வந்து சொல்லுவாங்க இருக்கிறவங்க. அதான் வந்து ஆஸ்திரேலியஸ் மீட்டுட்டாங்கல்ல, அப்ப எதுக்கு வந்து இன்னும் பாம்பு போட்டுட்டு இருக்காங்க, சீஸ் ஃபயர். ஏன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு இஸ்ரேலுக்குள்ள இருக்க ஆமுனிஷன்ஸ் இது வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சப்ளைட் பை யூஎஸ் ஒன்லி. பிகாஸ் 2 பேரும் பீஸ் ஆஃபரிங் இதுல இருக்காங்க, சப்போர்ட்ல இருக்கும் போது அனுப்ப இப்போ வந்து அதான் முடிஞ்சில்ல, இப்ப இன்னும் எதுக்கு ஆமுனிஷன் அனுப்புறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அதான் இவ்வளவுதான் வந்து நியூஸ் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா இதுல எவ்வளவு % உண்மை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வெரிஃபைட் நியூஸ் வந்தாதான் நம்மளால 100% சொல்ல முடியும். இப்போதைக்கு என்னால எந்த சைடு வந்து நியாயம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் ஹைலி சொல்றது
கான்ஃபிளிக்ட் தாண்டி ஒரு ஹைலி சென்சிட்டிவ் நியூஸஸ் இது. இதுல வந்து நம்ம ஏனாதானோன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இப்போ நாங்க வந்து அனிமே எபிசோட் பத்தி பேசுறோம், கேம் எபிசோட் பத்தி பேசுறோம்னா அதுல வந்து ஏதோ 2-3 மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தா கூட நான் பின்னர் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அஃபெக்ட் ஆகாது, யாருக்கும் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நான் இங்க வந்து யாராவது ஒரு பக்கம் நெகட்டிவா பேசி கடைசியில் அது நெகட்டிவ் கிடையாது, இந்த சைடு தான் வந்து இதுவாக வந்துச்சுன்னா என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து நானே மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்புற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதான் எங்களுக்கு கிடைச்ச நியூஸ். இதை வந்து லிட்டரல் ஃபேக்டா யாரும் எடுத்துக்காதீங்க. கிடைச்ச நியூஸ் தான் நாங்க வந்து சொல்லியிருக்கோம். இத நடந்ததே எங்களோட கருத்தை நாங்க இங்க ஷேர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அட்லீஸ்ட் ஒருத்தராவது குரல் கொடுக்கணும். அந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க ஒரு வாய்ஸ் மாதிரி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் பண்றது வந்து நல்லதுன்னு நாங்க சொல்லல. அதே மாதிரி இந்த ஹமாஸ் குரூப் வந்து உயிரோட இருக்கணும்னு நாங்க வந்து சொல்லல. எங்களுக்கு வந்து அதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்டேஜ் இந்த இதெல்லாம் வந்து இப்ப முக்கியமான விஷயம் கிடையாது. பாதிக்கப்பட்ட இந்த நடுவுல சிவிலியன்ஸ்க்காக ஒரு வாய்ஸ் மாதிரி. ஆமா, அதுக்காக தான் வந்து ஆக்சுவலி இது பேசுனதே. இல்லைன்னா பாட்காஸ்ட் போனாலும் பேசியிருக்க மாட்டோம். எக்ஸாம் முடிச்சுட்டு தான் பேசதான் இருந்தோம். இந்த கான்ஃபிளிக்ட் வந்து யாருக்குமே தெரியல. அது ஸ்டோரி போடுறாங்கன்னா ஸ்டோரி போட்டதே எதுக்குன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க. ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டிருக்கான். இவரு சாசகா போட்டிருந்தாரு பாரு, கிளிப் போட்டுட்டு எதுக்கு நீ போய் போட்டேன்னு கேட்டா இது இஸ்ரேல் சப்போர்ட் பண்றதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்றாங்களாம். என்ன மேட்ச் என்னன்னே தெரியாம. ஸோ இப்படி சில பேர் வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாமலே ஷேர் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் மற்றவங்க வந்து எப்படினாலும், அதாவது மற்ற விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படினாலும் சரி, சிவிலியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அவங்களே ஒரு ஹியூமனா பார்த்து கொஞ்சம் ரெஃப்யூஜிஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடத்துல வச்சு அந்த பிளேஸ் வந்து சேஃப் ஜோனா அறிவிச்சிருக்காங்க. ஆனா சேஃப் ஜோன் கிடையாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு டெசிக்னேட்டட் சேஃப் ஜோன் ஒன்று இருக்கணும். இல்லதான் சிவிலியன்ஸ் இது பண்ணப்படணும். அவங்களுக்கு இதுக்கு மேற்பட்டு எந்த பாதிப்பு வராம வந்து கேரி அவுட் தி ஸ்பெஷல் ஆபரேஷன் தான் என்னோட கருத்து. சிவிலியன்ஸுக்கு எதுக்குமா சண்டை போட்டுக்க, ஒரு அந்த 12 பேருக்காகவோ இல்ல உங்க இந்த மதங்கிற பேர் இந்த ரிலிஜியனுக்காக நீங்க எதுக்கு வேணாலும் சண்டை போட்டாலுமே இந்த இடையில பாதிக்கப்படுறது இந்த சிவிலியன்ஸ் தான். எல்லாத்துக்குமே இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்ட் ஆகுறானுங்க இந்த ஒரு 2 குரூப்னால. நான் பொதுவா தான் சொல்றேன், இவங்கன்னு சொல்ல நான் மொத்தமா இந்த உலகத்துல நடக்க சண்டைக்கு தான் சொல்றேன். ஏன்னா இப்போ இதுக்கு பேசுறோமே தவிர இருந்தாலும் இதுக்கு நம்ம ஸ்டோரி போட்டோம். இதுக்குமே நான் பாதி குரூப் என்ன வந்து கேட்டானுங்க, நீங்க வந்து அதுக்குதான் பாக்குறீங்க, முஸ்லீம் சப்போர்ட் பண்றீங்களா? ஏன்னா நம்ம ஊர்ல இங்க ஹிந்துஸுக்கு இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மட்டும் வாய்ஸ் கொடுக்காம நீங்க அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னு ட்விட்டர்ல போட்டு இந்த ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் போட்டதுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கிழிச்சுக்கிட்டு இருந்தானுங்க வடக்கன்ஸ். அதான்ப்பா இங்க நம்ம ஊர்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப அதனால யாராவது ஆகிற நிலைமையில இருக்காங்களா? நான் அதாவது ஒரு லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். நம்ம ஊர்ல இப்ப கரண்டா நடக்கிற பிரச்சனை எல்லாமே ஒண்ணு இந்த இது ரிலீஜியன் சம்பந்தமா அடிச்சுக்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒண்ணு ஆணவ கொலை நடக்கும். தானே நம்ம ஊர்ல நடக்கிறது ஒரு டாமினேஷனா தான் நடக்கும். எனக்கு கீழே நீ இருக்கிறியா அந்த ஒரு மென்டாலிட்டில தான் இருப்பானுங்க இவனுங்க. அது வரைக்கும் இவனுங்க இந்த மதங்கிற பேர்ல சொல்லுவானுங்க. நம்ம பார்த்து நியூஸ் மாதிரி ஆகி போச்சு கிட்டத்தட்ட. இப்போ நம்ம டெய்லி பாக்குறத பார்த்து ஒரு டெய்லி நியூஸ் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணோம்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷுட் சேஞ்ச். ஸோ ஒருத்தருக்கும் நான் போயிட்டு காதுல தூக்கிட்டு இருக்க முடியாது, மாத்திக்கோன்ட்டு. அதை கூவினாலும் நீ வந்து கேட்க மாட்டேன். ஏன் சொல்ற? இவங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு இங்க ஒரு இவங்க ஈக்குவாலிட்டின்னு சொல்றானுங்களே தவிர அது எப்போதுமே அது இருக்காதுன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஈக்குவாலிட்டி இஸ் மித், அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு எப்போதுமே ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் இருந்து ஆகணும், அப்படிதான் இங்க இருக்கு. அப்படிதான் சொசைட்டி வேற எதுவுமே இல்ல. அப்படிதான் சொசைட்டி வந்து பில்ட் ஆயிருக்கு. ஒரு ஹையரார்கி சிஸ்டம் இல்லனா சொசைட்டி வில் கொலாப்ஸ். இப்போ நினைச்சு பாரு, எல்லாருமே வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு போயிட்டானா யாரு வந்து அந்த பிசினஸ் இல்ல யாரு வந்து அந்த பிசினஸ்ல வேலை செய்வா? எல்லா பிசினஸும் ஊத்திட்டு போயிடும், எக்கானமி போயிடும், அவ்வளவுதான். எக்கானமி போச்சுன்னா மதிப்பு போயிடும். இது வந்து அந்த மேட்ரிக்ஸ் கும்பலுக்கும் சேர்த்துதான். நீங்க வேலை செய்யறது வேஸ்ட், ஒழுங்கா உங்களோட சொந்த கால நிக்கணும். பிசினஸ் ஆரம்பிங்கன்னா இருக்கிற எல்லாரும் விட்டு ஆரம்பிச்சா உனக்கு கீழே எவன்டா வேலை செய்வான்? அவனுக்கு கீழே இருக்கணும், அதானே யோசிப்பான். அந்த லாஜிக்கா யோசிக்கிறேன். நான் இப்போ இதே இதுல ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு சென்சிட்டிவ், அதுக்காக மட்டும் வச்சிருந்தா கூட இதே ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டைம் இருக்கு ஆக்சுவலி, அதை பத்தி பேசி முடிச்சுட்டாங்க.
ஏன்னா அந்த இதெல்லாம் நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லை, வெறும் பேசிக் நியூஸ் சொல்லிட்டு இது மாதிரி இருக்குங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, இல்ல வேணாம் எனக்கு இந்த கான்ஃபிளிக் வேணாம்னா ஓகே, நீங்க எதுவும் நியூட்ரலா இருந்தா போதும். அந்த ரெண்டு ஆக்சுவலி ஒரு நல்லதா ஒரு எவனோ ஒருத்தன் ஒரு கோடு இதுல பார்த்தேன், ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது ஒருத்தன் கோடு போட்டிருந்தான், இந்த மாதிரி நியூட்ரலுங்கிற ஒரு இதுவே கிடையாது, ஒண்ணு நீ அந்த பக்கம் இருக்கணும் இல்ல இந்த பக்கம் இருக்கணும்னு. அது போஸ்ட் இருந்தா நான் ஷேர் பண்றேன். லைக் நீ நியூட்ரலா இருக்கதான் உனக்கு அந்த ஒரு உனக்கு தான் அந்த பெருசா பாதிப்பு வரும். நீ எதுவுமே கண்டுக்காம எனக்கு எதுக்குப்பா பிரச்சனை இருக்கதான் உனக்கு 1008 இது வருவானுங்க, உள்ள இன்வைட் ஆவானுங்க, உனக்கு இதான் வரும். ஸோ நீ ஒரு ஸ்டாண்ட் நீ எடுத்துதான் ஆகணும், இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம். இது வந்து நீங்க அந்த பாலஸ்தீன்ஸ்க்காக நான் வந்து பண்றேன், இல்ல இஸ்ரேலிஸ்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன், இந்த மாதிரி இது இல்லாம ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆக்டா வந்து நீங்க பார்க்கலாம். அது அவ்வளவு பேர் வந்து அங்க இதுவாகி சிக்னஸ், இப்ப எனக்கு வந்து அவங்க குண்டடிப்பட்டு செத்துருந்தா கூட கொஞ்ச நேரத்துல செத்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிக்னஸ் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆக்டா நீங்க பார்க்கிறதா? ஹியூமானிட்டேரியன் ஆக்ட்னா ஹியூமானிட்டி. நிறைய பேர் இப்போ ஜோக்கோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல, வெறும் ஒரு பொடலாங்க ரோட்ல விக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டாலே ஹியூமானிட்டின்னு ஆகி போச்சு. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் இவனுங்க எல்லாத்துக்கும் ஒரு மீமை கொண்டு வந்து இருக்கிற ஒரு நல்ல நல்ல விஷயத்தையெல்லாம் இவனுங்க அதை மீமா ஆக்கி அதை சாச்சுரேட் பண்ணி அதை நல்ல விஷயத்தையே இவனுக்கு அது மீமா ஆக்கினதுனால யாருமே அந்த பக்கம் தொடக்கூட மாட்டானுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரோட்டுகள்ல சாப்பிட்டுட்டு நான் வந்து ஏதோ நம்மளால முடிஞ்சது நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போறேன்ட்டு போறது, இதெல்லாம் வந்து ஹியூமானிட்டி கிடையாது. ஒருத்தன் வந்து அடிபட்டு இதுவாகி அடிபட்டு கூட இல்ல, ஒருத்தன் வந்து ரொம்ப லோல இருக்கானா அவனுக்கு நீ வந்து பேசி அவனை ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தாலே அதுவே ஹியூமானிட்டி தான். உங்க ஃப்ரெண்டு ஓரளவுக்கு ஏதோ ஒரு இதுல விழுந்துட்டானா, டிப்ரெஸ் ஆகியோ இல்ல கீழே விழுந்தோ ஏதோ ஒண்ணு, அவனை வந்து அங்க அந்த ஒரு லோ ஸ்டேட்ல இருந்து நீ வந்து கொஞ்சம் கரெக்டா அவனை ஆல்ரெடி இருந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே வந்து பெரிய ஹியூமானிட்டி தான். அதுக்காக நீ வந்து ரோட்டுக்குள்ள போய் சாப்பிடாதுன்னு நான் சொல்லல. என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து ஹியூமானிட்டேரியன் ஆக்டை வந்து இது பண்ணுவேன். போன ஃப்ளட்டு வரும்போதெல்லாம் வந்து யாரு என்னன்னு பார்க்காமலாம் நம்ம வந்து சோசியல் மீடியால நிறைய ஹெல்ப் வந்துச்சு, இதுலயும் அதே மாதிரி நேர்லயும் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இப்படி தனிப்பட்ட ஒரு குரூப், இவங்க வந்து இந்த தனிப்பட்ட குரூப்னு பார்க்காம அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு நினைச்சு உனக்கு நினைக்கணும். நினைச்சேன்னா அவங்களுக்கு வாய்ஸ் அவுட் கொடு. நான் உன்னை போயிட்டு உனக்கு காசு இது பண்ணி அங்க போயிட்டு நீ ஹெல்ப் பண்ணலாம் உனக்கு சொல்லலை. முடிஞ்சா காசு அனுப்பு, நீ வந்து வெத்தியா இருக்கியா காசு அனுப்பு, இல்ல என்னால பண்ண முடியல அட்லீஸ்ட் இதை பத்தி 4 பேர்ட்ட சொல்லு. ஏன்னா அவனுங்களா தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கிரிமினலை வந்து இது பண்றதுக்காக ஒரு 4 பேர் 4000 பேர் சாகணும்ன்றது ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு ஜஸ்டிஸ் ஆகாது. இருக்கிற நியூஸ் வச்சு நாங்க வந்து எங்களோட கருத்தை சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இப்போ ஸ்பைக்கு சொன்ன மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் கும்பல் இவனுங்களை ஆக்சுவலி அடிக்கிறதா எங்களுக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு இவன் சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. எஜுகேஷன் தேவையில்லன்னு எவனோ ஒருத்த சொன்னான். அதுல விஜய் டிவி அவனுங்களை போட்டு முதல்ல உதைக்கணும்டா. இது ஆக்சுவலா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த சின்ன பசங்க இந்த லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் அதிகமா வர இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இவனுங்க இப்படி ஒண்ணு கிளம்பிட்டானுங்க. மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் இருக்கு. எப்ப இந்த மொட்டை தலைய உள்ள வந்தானோ இல்ல அவன் சொல்றது கூட எப்படி சொல்றது 2-3 அததான் அவன் வந்து ஒரு சில இடத்துல ஓகே, ஒரு சில பாயிண்ட் இருக்கும். ஓகே அவன் கொஞ்சம் ஒரு லாஜிக்கா சொல்றான். எப்பயும் சொல்றதுன்னா யாருமே 100% கரெக்ட் கிடையாது. நாங்களே 100% கரெக்ட் கிடையாது. எப்பயாவது ஒரு விஷயம் பர்சனல் பேசல் டைம் வரும், அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் வந்து மார்க் மூட நம்பிக்கைன்னு தெரிஞ்சும் போய் உழுவுற பத்தியா, அதை விட பைத்தியக்காரன் எவனும் இருக்க மாட்டான்டா. இப்போ சின்ன பசங்க பாக்குறவங்க எல்லாம் சொல்றேன், உங்க வீட்டுல நீ வந்து ஒரு மாளிகை வீட்டுல இருந்து உங்க அப்பா நல்லா காரு பிளைட் அது இதுன்னு வச்சிருந்து பிசினஸ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துலனா உனக்கு வந்து எஜுகேஷன் தேவையில்லை. நீ படிக்காம போ, வேணா நீ உங்க அப்பா பிசினஸ் எடுத்து நடத்திக்கலாம், இல்லைன்னா நீயே வந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு பண்ணிடலாம். உனக்கு அது ப்ரையாரிட்டி இல்லன்னா அவங்க அப்பனே நீ உட்காரு நான் பாத்துக்கிறேன்னு உட்கார வச்சிருவான். அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணி வீட்டே இது பண்ணி வீட்டோட கிடையாது. உனக்கு வந்து அது ஒரு எப்படி சொல்றது, வெறும் ஒரு ஆப்ஷன். ஆனா இந்த போடுறவன் எல்லாம் பாதி பேர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவன், இல்லைன்னா மிடில் கிளாஸ்னு கீழே இருந்து சொல்றான். அவனுக்கு எல்லாம் ஒன்னே தான் சொல்றேன், அவனுங்களுக்கு அது ஆப்ஷன், நம்மளுக்கு அது அதான்.
நல்ல பாயிண்ட். ஒவ்வொரு அப்பர் கிளாஸுக்கும் எஜுகேஷன்ன்றது ஒரு ஆப்ஷன், ஆனா ஒவ்வொரு மிடில் கிளாஸுக்கும் எஜுகேஷன்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆகணும், படிச்சுதான் ஆகணும். படிக்காம நீ வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ இருக்கிற இன்ஃபிளேஷன் ரேட்ஸுக்கு உன்னால ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. நீ படிச்சு வேலைக்கு போய் தேடுறதுக்கே உனக்கு வேலை இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு ஸ்கில் பில்ட் பண்ணும், அவ்வளவு இது இருக்கு. நான் யூடியூபர் ஆகிறாங்க சொல்லி நிறைய பேர் சுத்துறாங்க. யூடியூபர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்ல. ஆனா அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒர்க் பண்றாங்கன்றது இருக்கு. ஆர்என்டி விஷயம் இருக்கு. ஆர்என்டினா இப்போ ஒரு விஷயம் பேச போறோம்னா அதுக்கு முன்னாடி அதை பத்தி ரீசர்ச் பண்ணோம். இப்ப இந்த காசா இன்சிடென்ட் பத்தி நம்ம பேசுறோம்னா இது என்னென்ன சோர்ஸ்ல இருந்து பாத்திருக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்ஸ்டால இருந்து பாத்திருக்கேன், ரெடிட்ல பாத்திருக்கேன், ஃபோர்ஸ்ல பாத்திருக்கேன். இதெல்லாம் ட்ரஸ்டட் சோர்சஸ் இல்லன்னு சொல்லியிருக்கேன். காரணம் ஏன் மிஸ்இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுன்ட்டு. இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு ஒருத்தன் பண்றான். சும்மா 4 ரீல் போட்டுலாம் நீ வந்து யூடியூபர் ஆடியன்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. ஒரு என்டர்டெய்னரா இருக்கிறவன் தான் வந்து யூடியூபர் ஆவான், நல்லா வந்து வியூஸ் போகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம், தமிழ்ல வந்து A2D, JK தமிழ், இந்த மாதிரி வந்து அவங்களே சொல்லுவாங்க கன்னிஸ் வேணாண்டா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் ஏதாவது ஒரு நல்ல இது சொல்லிட்டு இருப்பாங்க. அத மாதிரி பார்த்து இவனுங்க இன்ஸ்பயர் ஆனா கூட பரவாயில்ல. மேட்ரிக்ஸ் என்ன அது மேட்ரிக்ஸ்ன்றது போல என்ன தெரியுமாடா, அது ஒரு பழைய மூவிடா. அதுல வந்து அது பிக்சட். அந்த மூவி வந்து ஏதோ ஒரு சிமுலேஷன்ல நம்ம இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த ரெட் பில் எடுத்தினா உனக்கு வந்து இந்த சிமுலேஷன் எவ்வளவு இதுவா போகுதுன்னு நான் காமிப்பேன்னு அவன் சொல்லி அது ஒரு மூவியா எடுத்தான். அது ஒரு ஃபிக்ஷன். இப்ப ஸ்கைநெட் இது டெர்மினேட்டர் படம் கூட தான் இருக்கு. அது ஸ்கைநெட் வந்து எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி இருக்கு. ஆயிடுச்சு அப்படி இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மாதிரி ஆகுதா? சாட்பாட்டு நம்ம பேசுறதான் அது வந்து கேட்டு இது பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு எதிராக இதுவாகிறது. ஸோ அதை ஒழுங்கா டெவலப் பண்றவனும் இருக்கான். சேஃப் பட்டன் ஒன்று இருக்கு. அது அந்த மாதிரி ஏதாவது வழி ஒரு லிமிட்டை மீறி போயிருச்சு அப்படின்னா அதை வந்து இது பண்றான், கில் பண்றானுங்க. இவ்வளவு ப்ரிகாஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாம ஏதோ மூவில பார்த்ததை வச்சு எவனோ ஒருத்தன் பொருளி ஆரம்பிச்சதான் இந்த மேட்ரிக்ஸ். இவங்களுக்கு இந்த வார்த்தை கிடைச்சிருச்சு, அதுலயே புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா உனக்கு வேணும்? காசு ஏதோ ஒரு வகையில சம்பாதிக்கணும்ல. காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ வழி இருக்கு. கெட்ட வழிக்கு போகாம சம்பாதிக்கணும். ட்ரேடிங் அது இதுன்னு சொல்றான்ல, முதல்ல அவனெல்லாம் அடிக்கணும். ட்ரேடிங் பண்றதுக்கு எவ்வளவு வேலை பண்ணணும் தெரியுமா? எவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியணும் தெரியுமா? அதுக்கு நீ உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல ஒரு நாலேஜ் வேணுமே. அதுக்கு அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 1 இருந்து ஒரு 2 இயர் கிட்ட உனக்கு தேவை. உனக்கு அதை பத்தின ஃபுல் நாலேஜ் உனக்கு பேசிக்ஸ் தெரியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த கம்பெனி இது வரைக்கும் இந்த இயர்ஸ்ல வந்து எவ்வளவு % இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு, அந்த கால்குலேஷன்ஸ் பண்றது இருக்கும். இதுக்கப்புறம் இது எந்த வகையில போகணும் அவன் ப்ரெடிக்ட் பண்ணணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னைய வச்சு நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். அதனால எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டை பத்தி தெரியும். ஸோ எனக்கு வந்து 12th இன்வெஸ்ட் பண்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா எனக்கு அதுக்கான சோர்ஸ் இல்லை. அப்போ எனக்கு வந்து போனும் கிடையாது, இன்டர்நெட் இருந்துச்சு, ஆனா என்கிட்ட போன் கிடையாது. ஸோ எனக்கு எப்ப இந்த லாக்டவுன்ல கைக்கு போன் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் எப்படி வேலை ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் இந்த யூடியூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எந்தெந்த இது, அதுக்கப்புறமா அதுல நிறைய வெப்சைட் எல்லாம் சொல்லியிருப்பானுங்க. நல்ல ட்ரஸ்டடான யூடியூப் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி அப்போலாம் இந்த கும்பல் இல்ல பாத்துங்க, லாக்டவுன்ல எல்லாம் இந்த மேட்ரிக்ஸ் கும்பல். நான் கோர்ஸ் விற்கிறேன், ட்ரேடு சொல்லி தரேன், நீங்க இதுக்கு காசு கட்டுங்கன்னு ஃப்ரீயா யூடியூப்ல கோர்ஸ் இருக்கும். அது நீங்க வந்து தெளிவா உட்காந்து பார்த்து புரிஞ்சு அதுல இருந்து நான் இப்போ ட்ரேடிங் பண்ற ப்ரொஃபஷனல்ஸே வந்து பாத்தீங்கன்னா எவனும் கோர்ஸ் விற்க இது ஒரு லாஜிக்ல யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ட்ரேடிங்ல லட்சமா கோடியே சம்பாதிக்கிறான்னா அவன் எதுக்கு கோர்ஸ் வித்து, அதுவும் காசுக்கு எதுக்கு வித்து அவன் சம்பாதிக்கணும்? ஒருத்தன் லட்சமா சம்பாதிக்கிறான், அவனுக்கு வந்து அந்த இதுல வர எக்ஸ்போசபிள் இன்கம் தேவையில்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது ஃப்ரீயா சொல்லி தருவானுங்க. ஒரு கம்யூனிட்டி இருக்கு ப்ரோ, ட்ரேடிங் கம்யூனிட்டி ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 2-3 பேர் இவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறான் அப்படின்னா ஒரு நிறைய பேர் வந்து நிறைய பேர் மோஸ்ட்லி எல்லாரும் காசுக்காக கோர்ஸ் வைப்பாங்க வச்சுக்கோ. அட்லீஸ்ட் அதுல ஒரு 2-3 பேராவது நம்ம ஃப்ரீயா சொல்லுவோம் இவ்வளவு காசு வருது இதுக்கு மேல வேணாம். எவன் 2 பேரா யோசிக்க மாட்டான். ஆமா, ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேல மணி தேவைப்படாது. அப்படியே மணி வந்தாலும் அவன் அதுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுதான் இதை நான் சொல்லுவான்ல. இல்லன்னா உனக்கு கூகுள்லயே அவ்வளவு இருக்கேடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ட்ரேடிங் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஏறும், ஒரு கம்பெனியோட ஸ்கோப் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு வந்து ஷேர் மார்க்கெட் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து போடணும். இதெல்லாம் தெரியாம
ட்ரேடிங் பண்ணா எனக்கு காசு வரும் நான் போடுவேன் அப்படின்னு போட்டினா நாம போட்டு போயிடுவான். அவ்வளவுதான் ஒருத்தனுக்கு போட்டனா லாட்டரியில 10,000 ஒருத்தனுக்கு லக் அடிச்சு காசு எடுத்துட்டு போறான்ற நீ அந்த ஒருத்தனை மட்டும் பார்த்துட்டு மீதி இருப்பான் 900 பேரு 80,000 பேர் இருப்பான். காசு கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வீட்டுல உட்காந்துருக்கவன். நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு 10 11 வாங்கி வச்சுப்பான். 100 கிட்ட வாங்கி தேய்ச்சுக்கிட்டே கிடைக்கவே கிடைக்காது. அதான் இந்த மாதிரி விஷயங்கள் எது வந்து நம்மளுக்கு ஒரு சஸ்டைனபிள் இன்கம் தரும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு டிஸ்போசபிள் இன்கம்னு ஒண்ணு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துக்கோ. நீ படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாப் போனா ஸ்டார்டிங் சேலரி உனக்கு 20 இருக்கும். 20 சொல்றது மேக்ஸிமம் 20 வரும். இப்போ அந்த 20 வச்சுக்கிட்டு நீ ஃபேமிலி ரன் பண்றது கஷ்டம். எஸ்பெஷலி இப்போ நம்மளோட இந்தியன் கரன்சி வந்து இன்ஃபிளேஷன் இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது இப்பயே வந்து விலை ஏறி போச்சுன்னு கத்திட்டு இருக்கோம். யூஎஸோட இன்ஃபிளேஷன் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இன்னும் இவனுங்க மணி பிரிண்ட் பண்ண இன்ஃபிளேஷன் ஏறிக்கிட்டே போகும். இன்ஃபிளேஷன் ஒரு கான்செப்டே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ட்ரேடிங் இன்ஃபிளேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் அது நான் இப்ப சொன்னதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணணும். டைம் லைன் போட்டீங்கன்னா எதிர்ப்பாகாது. இன்ஃபிளேஷன் பேசிக்கா என்னன்னு சொல்றேன். இன்ஃபிளேஷன்னா ஒரு குட்ஸ் வந்து அதோட எப்படி சொல்றது நிறைய இருக்கு, அதோட டிமாண்டை தாண்டி நிறைய இருக்குன்னா அதோட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். அந்த மாதிரி மணி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் பண்ண அந்த கரன்சியோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு அப்படின்ட்டு. அது தேவையில்லாம நிறைய பிரிண்ட் பண்ணிட்டோம்னா உன்னோட எக்கானமி வந்து குறைஞ்சிட்டே போகும். இதான் வந்து இன்ஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷன் ஏற இப்போ இப்போ இருக்கிற 8,000 மொபைலு உனக்கு அந்த டைம்ல வந்து 11,000 13,000 மாறலாம். என்ன ப்ரோ சிம்பிளா உங்களுக்கு தமிழ் விளக்கணும்னா இன்ஃபிளேஷன்ன்றது ஒரு பண வீக்கம். இப்போ நீ நார்மலா அன்றாட வாழ்க்கையில நீ வாழ்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பால் பாக்கெட்டுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நீ யோசிச்சு பாரு. உனக்கு அந்த ஒரு பண வீக்கம் தான் உங்களுக்கு இப்போ இன்ஃபிளேஷன். இதே இது உனக்கு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துலயும் உனக்கு நம்ம இப்போ இருக்கிறது நம்ம ஜெனரேஷன், அதாவது நம்ம அப்பா அம்மா ஆகிற அந்த ஸ்டேஜ்ல வரும்போது நமக்கு ஒண்ணுமே விலை ஜாஸ்தி தான் ஆயிருக்கும். இதுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோ நீ எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. இப்ப இதுக்கேத்த மாதிரி லேபர் இது சேலரி ஏத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சில பேர் ஏத்துவான், சில பேர் ஏத்த மாட்டான். அதுவும் இப்போ இது மாதிரி ப்ராஃபிட் மட்டுமே பாக்குற கம்பெனிஸா இருந்துச்சுன்னா நான் வந்து எதையும் ஸ்பெசிஃபிக்கா குத்தி சொல்ல. அந்த மாதிரி கம்பெனிஸா இருந்துச்சுன்னா லாபம் பாக்குறது மட்டும் தான் அவன் நோக்கம். எந்த கம்பெனியும் நம்ப முடியாதுடா. உங்களோட நோக்கம் வந்து லாபம் பாக்குறது தான். ஸோ நீ அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல நீ எப்படி த்ரைவ் ஆகணும்னு தான் பார்க்கணும். ஏன்னா உனக்கு அதுலயாவது ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நீ ஒருத்தனை வருஷம் காலேஜ் போய் படிச்சதுக்கு நீ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சுன்னா உனக்கு அதுலயாவது நீ போட்ட 4 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கட்டியிருக்க அப்படின்னா அதுக்கு உனக்கு அட்லீஸ்ட் 20,000 உனக்கு வந்துகிட்டே இருக்கு நீ வேலை செய்ய கண்டினியூஸா. இதுவே நீ வந்து இல்ல நீ டிராப் 2 லட்ச ரூபா கட்டிட்டு நடுவுலயே டிராப் அவுட் ஆயிட்டு நீ நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னா அதுக்கு நீ ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்டணும். அந்த இனிஷியல் அமௌண்ட்டை வச்சு நீ பிசினஸ் டெவலப் பண்ணணும். பிசினஸ் ரன் பண்றதுக்கு நிறைய இது இருக்கு. எத்தனை கொலாபரேட்டர் பண்ணணும், எவ்வளவு பட்ஜெட் பார்க்கணும். இது ஒரு ப்ராடக்ட் ஒன்னு செல் பண்ண போறேன்னா கேபிட்டலுக்கே நீ தடுமாறுவ. லோன் எடுத்துட்டு லோன் அலைவான். அந்த தப்பு பண்ண கூடாது. அதுக்கு லோன் மட்டும் எடுத்துறாதீங்கடா. ஸ்டடி லோன் ஸ்டூடெண்ட் லோனை கூட நான் எடுக்க ஓகே, ஏன்னா படிச்சாங்கன்னா வேற வழி இல்லை, நம்ம எடுத்துதான் ஆகணும். பட் இந்த மாதிரி ஹோம் லோனு இந்த மாதிரி லோன் போட்டு இதுவும் ஆகாதீங்க. உங்க வீடு இல்ல, வீடு கட்டி தான் ஆகணும், நான் வந்து வேலைக்கு போய் கட்டிடுவேன்னு உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்க ஹோம் லோன் எடுங்க. ஆனா மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா லோன் வந்து ரொம்ப சொல்றது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு அது பின்னாடி ஒரு மூட்டை முதுகுல ஏறின மாதிரி இருக்கும். அது குறையவே குறையாது, வந்துகிட்டே இருக்கும் போகாது. அதான் இந்த மாதிரி இன்னும் வேற என்ன சொல்லலாம். அதான் கேபிட்டல் தவிர்த்து இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போனா எப்படி ப்ராடக்ட் வச்சு பிசினஸ் பண்ண போறியா இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறியா, இந்த மாதிரி பிரான்சஸ் இருக்கு. ப்ராடக்ட் வச்சு பண்ண போறோம்னா அந்த ப்ராடக்ட் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு உனக்கு கேபிட்டல் வேணும். அப்புறமா இது அட்வர்டைஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா ஓடுமான்னு தெரியாது. இப்போ நம்ம டிவில போட்ட அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளே பார்க்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். இதுவும் புது கம்பெனியா இருந்துச்சு. இப்போ பழைய கம்பெனி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி, ஓரளவுக்கு ட்ரஸ்ட் வளர்ந்துருப்பான் தெரியுமா. இப்ப ரெனால்ட்ஸ் பென்னு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். அந்த பெண் நீங்க விளம்பரத்துல பாக்கணும்னா கூட வாங்குவீங்க. 5 ரூபா பெண்ணு நல்லா எழுதும் நம்மளுக்கு தெரியும்னு வாங்கிடுவோம். இப்ப அதே இதுல வேற ஒருத்தன் வந்து பெண்ணு இது பண்ணி விடுறான். அது வந்து ஏன் அவ்வளவு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, ரெனால்ட்ஸ் அளவுக்கு ஏன் ஸ்பேஸ் ஆக மாட்டேங்குது? ஏன்னா
இன்னும் அவன் ட்ரஸ்ட் வளர்க்கல, புது என்ட்ரி, அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, யூசருக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி அவன் அனௌன்ஸ் பண்ணா எடுத்துட்டு போவான் அந்த டைம்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் நீ பார்த்துட்டு பிசினஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் முன்னாடி பிளான் பண்ணணும். இதெல்லாம் வந்து படிச்சாதான் உனக்கு வந்து இதெல்லாம் தெரியும். என்கிட்ட இப்ப என்கிட்டயோ இல்ல என்கிட்டயோ கேட்கலாம், எல்லாம் எங்க ப்ரோ படிச்சேன்ட்டு. அது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க. படிச்சாதான் இங்க எல்லாம் தெரியும்னு. படிச்சுட்டு ஒரு கடை திறக்கிறதுக்கும் படிக்காம ஒரு கடை திறக்கிறதுக்கும் நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் டீ கடை போட்டு 30,000 40,000 பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. டீ கடை போட்டுக்கலாமோ அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்றேன். இப்போ அவர் வந்து டிராப் அவுட் ஆகி அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த ஒரு ஸ்பெசிபிக் லோக்கல் ஏரியால என்ன இஞ்சி போனா ஒரு 5 இது போட முடியுமாடா டீ கடை. அதுவே வந்து சாய் கிங்ஸ் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அதுல இருக்கிற இது சிஇஓ வந்து 2 பேருமே டிகிரி முடிச்சிருக்காங்க, டிகிரி ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படி பிராண்டிங் பண்ணா, எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணா நம்மளோட இதை வந்து ஒரு ஹை கிளாஸ் பிராண்டா பார்த்து வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு தெரியும். ஸோ சாய் கிங்ஸ்ன்றது ஒரு பிரீமியம் டீ ரெஸ்டாரண்ட் தான் இப்ப எல்லாருக்கும் தெரியும். அந்த டீ கடைன்னு எனக்கு சொல்ல மாட்டான். எல்லாருமே அது வந்து ஒரு கேஃபே ஷாப் போயிட்டு 10 ரூபா டீயை 30 ரூபாய்க்கு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி அது இன்னும் பிசினஸ் ஓடிட்டு இருக்கு? ஏன்னா அவனுக்கு மார்க்கெட்டிங் பண்றது எப்படின்னு தெரியும். ஒரு அட்ராக்டிவ் லோகோ செட் பண்ணிருக்கான். அவனுக்கு அவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கிற காரணம் எப்படி மக்களை வந்து வாங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு ரீசர்ச் பண்ணிருப்பான். ஒரு 10 ரூபா டீயை 30 ரூபா 40 ரூபாய்க்கு அவன் வாங்க வைக்கிறான்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் போட்டிருப்பான், எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பான். அந்த இன்டீரியர் உள்ள டீ ஒண்ணுதான். இன்டீரியர் உள்ள போனாலே நீ ஏதோ ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் உள்ள போன மாதிரி இருக்கும். அதாவது என்னோட இதுல இருந்து சொல்றேன், மிடில் கிளாஸ் பையன் இதுல இருந்து சொல்றேன். ஏதோ ஒரு ஹை கிளாஸ் இதுக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஏன்னா கண்ணாடி இதெல்லாம் போட்டு டேபிள் போட்டு அதுல நல்லா கிளீன் பண்ணலாம், தொடச்சலாம் வச்சிருப்பாங்க, ஏசி எல்லாம் போட்டிருப்பாங்க, இது என்னென்னமோ வச்சிருப்பான், பப்ஸ் மேகி அது இதுன்ட்டு. லைக் ஒரு நார்மல் டீ கடைக்கு போறதை விட இது பார்க்க இன்னும் கொஞ்சம் உள்ள போறப்போ ஒரு பிரீமியம் ஃபீல் தரும். நம்ம எல்லாம் இதுக்கு போறோம், டீயா வாங்கி குடிக்கவா போறோம், போட்டோ எடுத்து போற ஸ்னாப்ல போறதுக்கு தான் எல்லாம் நிறைய பேர் போறானுங்க. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி திறந்து, இப்போ இதுவே நீ கேஃபே காஃபி டே அந்த மாதிரி போனா 200 ரூபா 300 ரூபா செலவாகிற இடத்துல 30 ரூபா வச்சு அவன் முடிச்சிடறான். அவ்வளவுதான் அவனோட பிசினஸ் மாடல். அதான் கம்மி ஒரு டீ தான் 10 ரூபா டீ தான், அது 30 ரூபா ஆக்கி ஹை கிளாஸ் ஃபீல் கொடுக்குற ஒரு ஃபீல் கொடுத்து உனக்கு அதுக்கு இது கம்மியா தரண்டா அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் கிரியேட் பண்ணதுனால அவனுக்கு வந்து அது ஓடுது. இப்படிதான் வந்து அவன் படிச்சு இது பண்ணியிருக்கான். இது அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். எங்க வந்து கத்துருப்பான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு. டீ கடை முனையில இருக்க டீ கடை பார்த்தா அவன் 4 இடம் போயிருப்பான். இதே டெக்னிக்கல் என்டர்பிரினர்ஷிப் பண்ணிட்டு காலேஜ்லயே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது அவனுக்கும் தெரியாது, அதை பத்தி அவனும் பேச மாட்டான். ஏன்னா காலேஜ் டிகிரிக்கு தானே படிக்க போறீங்க அப்படின்னு. டிகிரி மட்டும் இல்ல, பிசினஸ் பண்றதுனால நீ டிகிரி படிச்சா உனக்கு இன்னும் இதுதான் அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. அதுல மெயின் பாயிண்டே படிப்புல டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா நீ அது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தான் பொறுத்து இருக்கு. இவனுங்க இங்க பேசுறதே எஜுகேஷன் சரியா தப்பான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எஜுகேஷன் சரிதான், ஆனா இங்க நமக்கு சொல்லித்தர இந்த சிஸ்டம் தான் தப்பு. இப்ப அந்த சிஸ்டம் நம்மளால மாத்த முடியும்னா கஷ்டம். ஏன்னா அதுலயே வந்து நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ அதை திருப்பி ரீமாடல் பண்ணி நம்ம பண்ணணும். ஒருத்தருக்கும் ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணணும்னா அது வந்து இட் வில் டேக் டைம். ஒரு இனிஷியேட் பண்ணாலே ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிரும். இப்போ வந்து இப்போ அமெரிக்கா இல்லைன்னா வெளிநாட்டுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அங்க அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஒரு சிங்கிள் பர்சனுக்கு இவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவனுக்கு எதுல கொஞ்சம் நல்ல ஒரு ஈடுபாடோட இருக்கான்றத அப்பவே தெரிஞ்சு அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவன் நல்லா லாஜிக்கலா அவன் கணக்கு போடுறான், நல்ல ஸ்டடீஸ்னா அதுல இம்ப்ரூவ் பண்றது. அவன் அதுக்கு இல்ல ஓகே இவன் இந்த மாதிரி ஆர்ட் சைட்ல இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கான், அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்டா அதுல பாக்குறப்ப அவன் அதுக்கு ஏற்ற மாதிரி புஷ் பண்றது. ஆனா நம்ம அதே இந்தியன் சைட்ல வந்தோம்னா இருக்கும். ஆனா அவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா கிளாஸ் எடுப்பாங்க. லைக் இன்னும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு அது இப்படி ஒரு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி அவனோட அவனோட இது. ஆனா அதே நம்ம இதுல பார்த்தோம்னா நம்ம எஜுகேஷன் ஃபுல்லா நம்ம பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபர் இதுலயே விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ரிஸ்க் எடுக்க வேணாம்ப்பா, இவன் இது படிக்கிறான், நல்லா ஸ்கோர் மார்க் வாங்கணும், இவன் வாழ்க்கை நம்பர்ஸ்லயே தான் போக வைப்பானுங்க நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ். நல்லா மார்க் எடுக்கிறியா, மார்க் தான் வேணும், 100க்கு 100 எடுக்கணும், நல்ல டோட்டல் வரணும், கட் ஆஃப் வாங்கணும், நல்ல காலேஜ் போற, அதுக்கும் நல்ல மார்க் வாங்குற, வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, நீ இந்த சேஃபருக்குள்ளே இதை தாண்டி நீ வெளியில எதுவுமே யோசிச்சிடாத, அந்த மாதிரி இங்க நமக்கு இருக்கும். அதனாலே பாதி பேருக்கு நம்ம எது சொன்னாலுமே பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம நீ எதுக்குப்பா இதெல்லாம் யோசிக்கிற, நமக்கு இந்த இது படிக்கிறியா முடிச்சுக்க கேர்ல இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்றதுதான்
அவங்க சொல்றதுதான் மோஸ்ட்லி பெஸ்ட். இப்போ அந்த சர்க்கிள்குள்ளேயே நீ இருக்கலாம். எது வரைக்கும் இருக்கலாம்னா, நீ ஒரு ஃபைனான்சியலி ஸ்டேபிள் பொசிஷன் வர வரைக்கும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு 50 கிட்ட வாங்குற, உனக்கு டிஸ்போசபிள் இன்கம் ஒரு 20 கிட்ட இருக்குன்னா, இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், நீ பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு. 30,000 ரூபா உனக்கு வீட்டுக்கு கொடுக்குற, 20,000 ரூபா உனக்கு நீ வச்சிருக்கிறத நீ இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த காஸ்ட் உனக்கு ஆக்சுவலி ரிஸ்க்ல போனாலும் உனக்கு வந்து 30,000 இன்கம் இருக்கு. அதை வச்சு நீ ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். இப்படி ரிஸ்க் இல்லாம பண்ணினா உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, பிசினஸ் ஆரம்பிச்சுக்கோ, மேடிஸ் வந்து வெளில போய்க்கோ, என்ன வேணா பண்ணி தொலை. ஒரு பேசிக் எஜுகேஷன் நம்மளுக்கு மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் லோவர் கிளாஸ் பசங்களுக்கும் கம்பல்சரி இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு அண்டர் கிராடாவது போட்டிருக்கணும். நீ போஸ்ட் கிராஜுவேட் போடலாம் கூட, யூஜியாவது பண்ணி. அது கண்டிப்பா தேவை. நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதோட முடிக்கலாமா? நம்ம பாட்காஸ்ட் இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே நாங்க பேசுவோம். பினான்சியல் சைடும் பேசுவோம், பாலிடிக்ஸும் பேசுவோம், எகனாமியும் பேசுவோம், ரேங்கும் பண்ணுவோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேசி முடிச்சிருக்கோம். ஆமா, இது ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான். யாருக்குமே இப்போ வரைக்கும் நாங்க பேசின விஷயம் எதுவுமே புரியல, தெரிலனா கொஞ்சமாவது போய் பாருங்க. என்ன நடக்குன்ற, நம்மளை சுத்தி நாட்டுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நடக்குதான்ற ஒரு இதுவும் வரும். இன்னும் இத்தனை மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானுங்களா, அந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு காசு கொடுக்கறது இல்ல எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. நீங்க பார்த்து ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு. அட்லீஸ்ட் அந்த ஒரு நம்ம கிட்ட இருக்கிறதே அந்த கொஞ்சம் ஒரு ஹியூமனிட்டி தான். நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்றோம், அந்த ஒரு ஷேர் பண்றதே ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான். விஷயத்த பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியா சொன்ன இந்த மேட்ரிக்ஸ் கும்பலுக்கும் அதே தான் ஒரு விஷயம். தேவையில்லாம அது ஒரு இதுலயே பிடிச்சி தொங்காம போய் படிக்கிற வேலையை பாருங்க. படிச்சாதான் சோறு கிடைச்சாதான் வாழ்க்கை. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பைக் மற்றும் நாகி.